இப்பொழுதும் கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்னால் கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை நீங்கள் இன்னும் அதிகமாய் கேட்கணுன்னா நீங்கள் யூடியூப் சேனலில் ஜாய்ஸ் ஜே ஜான்கிற அந்த யூடியூப் சேனலில் இன்னும் அதிகமாய் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கலாம், கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணலாம். கத்தநல்லவர் ஆமென் அல்லேலூயா. ஜாய்ஸ் ஜே ஜான்கிற யூடியூப் சேனல் கத்தநல்லவர். வாட்ஸ்அப்பில் இந்த மெசேஜை நீங்கள் கேட்கணுன்னா எஸ்எம்எஸில் உங்கள் நம்பரை அந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பரில் அனுப்பலாம். கத்தநல்லவர் ஆமென் அல்லேலூயா. நீங்கள் கேட்டு ஆண்டவருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய சுத்த வார்த்தைகளை கேட்டு பயன்பெறலாம். கத்தநல்ல எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை, சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தருடைய கிருபையினாலே இரக்கத்தினாலே கர்த்தருடைய வார்த்தைகள் உங்களை மகிழ்ந்து களிக்கூற வைக்கும் என்று கர்த்தருடைய அன்பு மகள் உறுதியாய் விசுவாசிக்கிறேன். போராட்டங்கள் நிறைந்த வாழ்க்கை, அந்த வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் உங்களுக்கு வந்திருக்கிற பாடுகளை அகற்றி பிரச்சனைகளை நீக்கி போட்டு ஒரு சுக வாழ்வை தொழிற்கச் செய்வார். ஆமென் அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, கர்த்தர் மேல் வைத்திருக்கிற அசைக்க முடியாத விசுவாசத்தோடு கர்த்தருடைய அன்பு மகளோடு சேர்ந்து நம்ம எல்லாரும் ஒரு பாடலை பாடலாமா? கர்த்தர் நல்லவர். என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர், என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவீர். உமக்காய் காத்திருப்பேன், உம்மையே பற்றி கொள்ளுவேன், உம் வார்த்தையால் திருப்தியாவேன், உம் சமூகத்தில் அகமகிழ்வேன். ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீர்தானையா. ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீர்தானையா. ஏகோவா சிட்கேனோ நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. ஏகோவா சிட்கேனோ நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர், என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவீர். துன்மார்க்கரின் செல்வத்திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. துன்மார்க்கரின் செல்வத்திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. நிரந்தர சுதந்திரம் இது என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. நித்தம் பெருகும் கிருபை கொண்டது என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீர்தானையா. ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீர்தானையா. ஏகோவா சிட்கேனோ நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர், என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவீர். ஆபத்து காலத்தில் வெட்கம் அடைவதில்லை நான், பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்குவீர். ஆபத்து காலத்தில் வெட்கம் அடைவதில்லை நான், பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்குவீர். கர்த்தரே தாங்குகிறீர், என் பாதையிலே நோக்கமாயுள்ளீர்.
என் வழிகள் ஒன்றும் பிசகுவதில்லை. என் அடியை உறுதிப்படுத்துகிறீர். ஏசையா, 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 என் நீதி நீர்தானையா. ஏசையா, 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 என் நீதி நீர்தானையா. யெகோவா சிட்கேனோ நீர்தானையா. எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர். என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவீர். நண்பகல் மட்டும் அதிகமாய் பிரகாசிக்கும் சூரியன் போல் என் பாதைகள் எல்லாம் அதிகமாய் பிரகாசிக்க செய்பவர் நீர். நண்பகல் மட்டும் அதிகமாய் பிரகாசிக்கும் சூரியன் போல் என் பாதைகள் எல்லாம் அதிகமாய் பிரகாசிக்க செய்பவர் நீர். யெகோவா சிட்கேனோ நீர்தானையா. எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. யெகோவா சிட்கேனோ நீர்தானையா. எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர். என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவீர். உமக்காய் காத்திருப்பேன். உம்மையே பற்றி கொள்ளுவேன். உம் வார்த்தையால் திருப்தியாவேன். உம் சமூகத்தில் அகமகிழ்வேன். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை, நீங்கள் இருக்கிற இடத்திலேயே கண்களை மூடி நம் தேவாதி தேவனாகிய கர்த்தரை நோக்கி நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கலாமா? கர்த்தர் நல்லவர். கர்த்தர் செய்தி வேளையை ஆசீர்வதிக்கவும். பாடுகிற நேரத்திலே கர்த்தருடைய கிருபை அளவில்லாமல் ஊற்றப்படவும், ஜெபிக்கிற நேரத்திலே அற்புதங்கள் திரளாய் நடக்கவும் கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி விண்ணப்பிக்கலாமா? கர்த்தர் நல்லவர். இரக்கமும் மனதொருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பு நல்ல தகப்பன், நான் என் வார்த்தையை உன் வாயிலை அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தாவே, என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க ராஜா. உடைய வார்த்தைகள் காயப்பட்டிருக்கிற உடைய அன்பு பிள்ளைகளுடைய இருதயத்தை ஆற்றி தேற்றட்டும். மங்கி போயிருக்கிற அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பிரகாசிக்கும் வெளிச்சம் துளிர்க்கட்டும். இயேசுவின் நாமத்தை அவர்கள் மகிமைப்படுத்தும்படியாய் அற்புதங்கள் திரளாய் அவருடைய வாழ்க்கையில் நடக்கட்டும். இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவன் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தாவே, உடைய அன்பு மகளை மறைத்து நீங்க வெளிப்படுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பன். புது மகளுடைய வாயோடு வாயா இருந்து நீங்க பேசுங்க எங்கள் அன்பு ராஜாதி ராஜாவே. அப்பா, அம்முக்கு கொடானுடைய சோத்திரம். அப்பா, ஜெபிக்கின்ற நேரத்திலே அற்புதங்கள் திரளாய் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க ராஜா. உடைய பிரசன்னம், உடைய கிருபை, உடைய வல்லமை உமது மகள் மேல் அளவில்லாமல் ஊற்றப்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தருடைய வார்த்தைகள் உங்களை சந்தோஷப்படுத்தி இருக்கும் என்று கர்த்தருடைய மகள் உறுதியாய் விசுவாசிக்கிறேன். இந்த மாத வாக்குத்தத்த வசனத்தின்படியே நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவசித்தால் போதும், உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நம் தேவாதி தேவனாகிய கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கென்று கொடுத்த வேத வசனம் சங்கீதம் 140 12வது வசனம். நம்ம எல்லாரும் வேதத்தை திறந்து
இந்த வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாமா? சங்கீதம் 140 12வது வசனம். சிறுமையானவனின் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார் என்று அறிவேன். ஆமென். அல்லேலூயா. சிறுமையானவனின் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார் என்று அறிவேன். கர்த்தர் ஒரு வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் சிறுமையானவர்களாய் இருக்கலாம், எல்லாராலும் அசட்டை பண்ணப்பட்டவர்களாய் இருக்கலாம், உங்களுக்கு உதவி செய்வார் யாரும் இல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் கூட கர்த்தர் உங்கள் பக்கம் இருக்கிற நியாயத்தை அறிந்து உணர்ந்து உங்களுடைய வழக்கிலே, நீங்கள் கோர்ட்டில் போட்டிருக்கிற வழக்குகளிலே உங்கள் பக்கம் இருக்கிற நியாயத்தை கர்த்தர் ஜனங்கள் அறியும்படி செய்து நீங்கள் விரும்புகிற நல்ல தீர்ப்பை கர்த்தர் வழங்குவார். ஆமென். அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இந்த உலகத்திலே அநேக அன்பு சகோதர சகோதரிகள் தங்கள் சொத்துக்களை மீட்பதற்காக இன்னும் பல காரியங்களுக்காக கோர்ட்டு கேஸ் என்று அலைந்து கொண்டிருப்பது மிகவும் வேதனையான காரியம். நியாயம் அவர்கள் பக்கம் இருந்தாலும் கூட அவர்கள் உற்றார் உறவினர்களே, ஏன் அவர்கள் பெற்ற பிள்ளைகளே அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கும் பொழுது அவர்கள் யாரிடம் போவார்கள்? கோர்ட்டில் வக்கீல்கள் கேட்கிற பணத்தை எல்லாம் செலவழித்தாலும் உடனே ஒரு சில ஜட்ஜிகள் தீர்ப்பு வழங்க மாட்டார்கள். நியாயம் உங்கள் பக்கம் இருந்தாலும் கூட மாதங்கள் வருடங்கள் பல ஆகிவிடும். அந்த கேஸில் நீங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள அதற்காக சகோதர சகோதரிகள் படுகிற கஷ்டங்கள் வக்கீல்களுக்கும் ஜட்ஜுக்கும் தெரிந்தாலும் கூட அநியாயத்திற்கு துணை போகிற அகித்தோப்பேல்களின் ஆலோசனைகள் தான் மேலோங்கி நிற்கும். ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தருடைய அன்பு மகளும் கூட அந்த பாதையை கடந்து வந்திருக்கிறதுனால அந்த கஷ்டங்கள் கர்த்தருடைய மகளுக்கும் தெரியும். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நீங்கள் படுகிற பல பாடுகளை கஷ்டங்களை கர்த்தருடைய அன்பு மகளும் கடந்து வர கர்த்தர் அனுமதித்திருக்கிறதுனால எல்லா காரியங்களிலும் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைகளை போதிக்கும் பொழுது கர்த்தருடைய அன்பு மகள் உள்ளத்தின் ஆழத்திலே அந்த வேதனையை அறிந்து உணர்ந்திருக்கிறதுனால ஒரு வார்த்தையும் வீணாய் மண்ணில் விழுந்து போகாது. உண்மையான பாரத்தோடு உங்களுக்கு போதித்து நடத்த கர்த்தர் கிருபை அளிக்கிறார். கர்த்தருடைய அன்பு மகளுக்கு எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இப்படிப்பட்ட நேரங்களில் எல்லாம் உங்களுடைய நம்பிக்கையை யார் மேல் வைக்க வேண்டும்? ஏசப்பாவிடம் வைக்க வேண்டும். அவர்தான் சிறுமையானவனின் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் விசாரிப்பார். ஆமென். அல்லேலூயா. எந்த ஒரு மனிதனும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் செய்து முடிப்பார். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென் அல்லேலூயா. அவர்தான் ஏழைக்கு இறங்குகிற தேவன். சங்கீதம் 146 சங்கீதம் 7வது வசனத்தின்படி அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். சங்கீதம் 146:7. அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையை, இப்ப நீங்க நினைக்கலாம், நாங்கள் தான் ஒரு கேஸுக்காக வருடக்கணக்காக அலைகிறோமே, ஒரு முடிவும் இல்லையே என்று. கவலைப்படாதீர்கள். உங்கள் கண்ணீரை களிப்பாக கர்த்தர் மாற்றும் காலம் வந்துவிட்டது. கர்த்தர் இந்த நாளிலே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் ஒரு அற்புதத்தை, ஒரு அதிசயத்தை செய்வார். ஆமென் அல்லேலூயா. இந்த மாத வாக்குத்தத்தத்தின்படி நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசியுங்கள். கர்த்தர் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் பட்சிக்கிற அக்னியாய் எழும்புவார். ஆமென். சங்கீதம் 72வது சங்கீதத்திலே இந்த சங்கீதம் சாலமோனை பற்றி சொல்கிற ஒரு சங்கீதம். சங்கீதம் 72வது சங்கீதம் 4வது வசனத்தின்படி, ஜனத்தில் சிறுமைப்படுகிறவர்களை அவர் நியாயம் விசாரித்து ஏழையின் பிள்ளைகளை ரட்சித்து இடுக்கண் செய்கிறவனை நொறுக்குவார். ஆமென். ஜனத்தில் சிறுமைப்படுகிறவர்களை அவர் நியாயம் விசாரித்து ஏழையின் பிள்ளைகளை ரட்சித்து இடுக்கண் செய்கிறவனை நொறுக்குவார். இதை குறித்து கொஞ்சம் சாலமோனை பற்றி நாம் பேசும் பொழுது இந்த வசனத்தை குறித்து தெளிவாக அறிந்து கொள்ளலாம். கர்த்தர் நல்லவர். எனக்கு
தேவ ஜனமே, எந்த ஒரு வழக்கிலும் நீங்கள் வெற்றி பெற வேண்டுமென்றால், ஜெயத்தை பெற வேண்டுமென்றால், கர்த்தருடைய சமூகத்திலே அந்த வழக்குக்காக கோர்ட்டுக்கு போவதற்கு முன்பாக அல்லது அதற்கு முந்தின நாள் இரவு கர்த்தருடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து இந்த வசனத்தை சொல்லி ஜெபியுங்கள். எந்த வசனம்? சங்கீதம் 94:1-2 வசனம். சங்கீதம் 94:1-2 வசனம். நீதியை சரிக்கட்டுகிற தேவனாகிய கர்த்தாவே, நீதியை சரிக்கட்டுகிற தேவனே பிரகாசியும், பூமியின் நியாயாதிபதியே, நீர் எழுந்த பெருமைக்காரருக்கு பதில் அளியும். சங்கீதம் 94:1-2 அருமையான ஒரு வேத வசனம். நீதியை சரிக்கட்டுகிற தேவனாகிய கர்த்தாவே, நீதியை சரிக்கட்டுகிற தேவனே பிரகாசியும், பூமியின் நியாயாதிபதியே, நீர் எழுந்த பெருமைக்காரருக்கு பதிலளியும் என்று கர்த்தருடைய சமூகத்திலே இந்த வசனத்தை சொல்லி ஜெபியுங்கள். அவர் நீதியுள்ள நியாயாதிபதி, அவர் துரிதமாய் நீதி செய்கிற தேவன். அதனால் அந்த தேவாதி தேவனாகிய கர்த்தரை நோக்கி இருக்கரங்களையும் விரித்து, நீதியை சரிக்கட்டுங்க தேவனே, எங்களுக்காக ஒரு முறை பிரகாசிங்க, எங்கள் வாழ்க்கையை பிரகாசிக்க செய்யுங்க. எங்களுக்கு எதிராக எழும்பி இருக்கிற எதிரிகளுக்கு, அந்த அகங்காரமுள்ள பொல்லாத துன்மார்க்கர்களுக்கு எதிர்த்து நின்று, கர்த்தர் நீர் பதில் செய்யும், நீர் எனக்காக வழக்காடி பழிக்கு பழி வாங்கும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் ஜெபிக்கிற வேளையிலே கர்த்தருடைய மகிமை உங்களை மூடிக்கொள்ளும். உங்கள் பக்கம் தப்பே இல்லை என்றால் நீதியுள்ள நியாயாதிபதி உங்களுக்கு சரியான நீதியை ஏற்ற நேரத்தில் வழங்குவார். அப்படியே சில நேரங்களில் சில வழக்கறிஞர்களின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து தப்பு செய்திருந்தால், பொய் சொல்லி இருந்தாலும் கூட கர்த்தருடைய சமூகத்திலே மன்னிப்பு கேளுங்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் உங்களை மன்னிப்பார். சங்கீதம் 32 சங்கீதம் 8 வசனத்தின்படி நீங்கள் ஜெபித்த பிறகு சங்கீதம் 32:8 வசனத்தின்படி, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் சொன்ன தேவன் உங்களை போதித்து நடத்துவார். சங்கீதம் 32:8 நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தர் நீங்கள் நடக்க வேண்டிய வழியை, நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை உங்களுக்கு சொல்லி அதை உங்கள் காதுகள் கேட்கச் செய்து உங்களை நடத்துவார். ஆமென், அல்லேலூயா. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. உன்மேல் என் கண் வைத்த ஆலோசனை சொல்லுவேன், அறிவுரை நான் கோருவேன், உனக்கு அறிவுரை நான் கோருவேன். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. ஈசாக்கு விதை விதைத்து 100 மடங்கு அறுவடை செய்தான், உன்னையும் ஆசீர்வதிப்பேன், அதுபோல் உன்னையும் ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. இசேக்கு சித்து நான் இன்றோடு முடிந்தது மகளே, ரெகோபோத் தொடங்கி விட்டது, உனக்கு ரெகோபோத் தொடங்கி விட்டது. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. தேசத்தில் பலுகும்படி உனக்கு இடம் உண்டாக்கினேன், ரெகோபோத் உனக்கு உண்டு, இது முதல் ரெகோபோத் உனக்கு உண்டு. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. கர்த்தர் நிச்சயமாய் உன்னோடு இருக்கிறார் என்று
அநேகர் அறிந்து கொள்வார்கள். இது முதல் அநேகர் அறிக்கை செய்வார்கள். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. உனக்கு எதிரானோர் உன் சார்பில் வருவார்கள், சமாதானம் செய்வார்கள். உன்னோடே சமாதானம் செய்வார்கள். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. எனக்கன்பான தேவ ஜனமே, சாலமோன் ராஜாவை கர்த்தர் அப்படித்தானே நடத்தினார். கர்த்தர் சாலமோன் ராஜாவுக்கு சொப்பனத்திலே தரிசனமாகி 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 5வது வசனத்திலே, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 5வது வசனம், நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். இப்படி கர்த்தர் உங்களிடம் தரிசனத்திலோ சொப்பனத்திலோ கேட்டால் நீங்க என்ன கேட்பீங்க? ஐஸ்வர்யத்தை கேட்பீங்க, வீடு, கார், சொத்து, அல்லது நல்ல சுகத்தோடு கூடிய வாழ்க்கையை கேட்பீங்க, அல்லது நீங்கள் விரும்புகிற ஏதாவது ஒன்று. ஆனால் இங்கே சாலமோன் ராஜா தீர்க்காயுசை கேட்கவில்லை, ஐஸ்வர்யத்தை கேட்கவில்லை. யுத்தத்தில் அவன் ராஜாவாய் இருந்ததினால யுத்தத்திலே ஜெயத்தை கேட்கவில்லை. ஆனால் அதற்கு பதிலாக அவன் கர்த்தரிடம் ஒன்றை கேட்டான். 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 9வது வசனத்திலே, 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 9வது வசனத்திலே, உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும் என்று கேட்கிறான். அவன் என்ன கேட்டான்? 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 9வது வசனத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும் என்று கேட்கிறான். எனக்கன்பான தேவ ஜனமே, சாலமன் ராஜாவை அரியணையில் விற்ற வேளையிலே அவன் வயது கொஞ்சமா இருந்ததுனால அவன் இஸ்ரவேல் ஜனங்களின் தொகையை பார்க்கிறான். திரள் ஜன கூட்டமாய் அவர்கள் இருந்ததினால அவர்கள் வழக்குகளிலே நியாயம் விசாரிக்க அவனால் முடியாது என்பது அவனுக்கு தெரிந்தது. அதனால் அவன் என்ன கேட்கிறான்? ஞான கண்மலையாம் கர்த்தரிடம் அவன் எனக்கும் ஞானத்தை தாங்க, இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரிப்பதற்கேற்ற ஞானத்தை தாங்க என்று கேட்கிறான். அது கர்த்தருக்கு பிரியமான விண்ணப்பமாய் இருந்ததினால கர்த்தர் சாலமோனிடம் சொல்கிறார். 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 12வது வசனத்திலே, ஞானமும் உணர்வுமுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன், இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை என்று 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 12வது வசனம். இங்கே கர்த்தர் சாலமோனிடம் சொல்கிறார், ஞானமும் உணர்வுமுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன், இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை என்று. நீ கேட்டபடியே உனக்கு ஞானத்தை கொடுக்கிறேன். உன்னை போல ஞானமுள்ள ராஜா உனக்கு முன் ஒருவரும் இருந்தது கிடையாது. உன் தகப்பனாகிய தாவீது கூட இப்படிப்பட்ட ஞானவனாய் இருந்தது கிடையாது. அதை போல உனக்கு பின் வரும் சந்ததிகளிடம் இருந்து கூட உன்னை போன்ற ஞானவான் எழும்புவதில்லை என்று கர்த்தர் அவனுக்கு வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் வாக்கு கொடுத்தபடியே அவனுக்கு ஞானத்தை கொடுத்தார். எப்பொழுதுமே நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒரு வாக்கு கொடுத்து விட்டார் என்றால் அந்த வாக்கை நிச்சயமாய் அவர் நிறைவேற்றுவார். ஆமென். இப்ப சாலமோனிடம் ஒரு வழக்கு வந்தது. 2 தாய்மார்கள் அவனிடம் ஒரு வழக்குக்காக வருகிறார்கள். 2 பெண்களுக்கும் ஆண் குழந்தைகள் பிறந்தது. அதிலே ஒரு பெண் தூக்கத்திலே தன் பிள்ளையின் மேல் புரண்டு படுத்ததினால் அது செத்து போய்விட்டது. அந்த தாய் தன் பிள்ளையை மரித்து போனதினால பக்கத்தில் இருந்த இன்னொரு தாயுடைய பிள்ளையை எடுத்து தன் பக்கத்தில் கிடத்து விட்டாள். அதை அறியாத அந்த ஜீவனுள்ள பிள்ளையுடைய தாய் காலையில் எழுந்து அந்த பிள்ளைக்கு பால் கொடுக்க நினைக்கிற வேளையிலே
அது தன் பிள்ளை அல்லவென்று அறிந்து கொள்கிறாள். அதனால் இந்த 2 பெண்களும் உயிரோடு இருக்கிற அந்த பிள்ளைக்காக சண்டை போடுகிறார்கள். உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை, செத்து போனது உன் பிள்ளை என்று, செத்தது உன் பிள்ளை, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை என்று சண்டை போடுகிறார்கள். பொதுவாக பெண்கள் என்றால் சண்டை அதிகமாய் போடுவார்கள் அல்லவா? அதுவும் ஒரு பிள்ளைக்காக. மரித்து போன பிள்ளையை தன் பக்கத்தில் கிடத்துவிட்டு ஜீவனுள்ள தன் பிள்ளையை அந்த பெண் எடுத்து விட்டாளே என்ற ஆதங்கத்தோடு சண்டை போடுகிறார்கள். அதனால் இந்த வழக்கு ராஜாவிடம் வருகிறது. சாலமன் ராஜாவுக்கு கர்த்தர் கொடுத்த ஞானம் அதிகமாயிருந்ததினால ஜீவனோடு இருக்கிற பிள்ளையின் தாய் யார் என்று அறிவதற்காக ராஜா என்ன செய்கிறான்? தன் சேவகனை அழைத்து உயிரோடு இருக்கிற பிள்ளையை ஒரு பட்டயத்தை கொண்டு வந்து 2ஆக பிளந்து பாதியை இவளுக்கும் பாதியை அவளுக்கும் கொடுங்கள் என்று சொல்கிறான். சற்றும் யோசிக்காமல் ஒரு பட்டயத்தை கொண்டு வா, அந்த சிறு குழந்தையை 2ஆக பிளந்து ஒரு பாதியை ஒரு தாய்க்கும் இன்னொரு பாதியை இன்னொரு தாய்க்கும் கொடுத்து விடு என்று சொல்கிறான். எவ்வளவு கொடூரமான தீர்ப்பு என்று நினைப்பீர்கள் இல்லையா? இதை கேட்டவுடன் உயிரோடு இருக்கிற பிள்ளையின் தாய் தன் பிள்ளைக்காக அவள் குடல் துடித்ததினால அவள் ராஜாவை பார்த்து சொல்கிறாள், ஐயோ என் ஆண்டவனே, பிள்ளையை கொல்ல வேண்டாம், அதை அவளுக்கே கொடுத்து விடும் என்று. ஜீவனோடு இருக்கிற பிள்ளையின் தாய் சொல்கிறாள். செத்த பிள்ளையினுடைய தாய் என்ன சொல்கிறாள்? அந்த பிள்ளையை பிளந்து போடுங்கள், அது அவளுக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம் என்று. அப்பொழுது ராஜா என்ன செய்கிறான்? கரெக்டாக தீர்ப்பு சொல்கிறான். பிள்ளையை கொல்ல வேண்டாம் என்று சொன்ன தாயிடம், அந்த உண்மையான தாயிடம் பிள்ளையை கொல்லாமல் அவளுக்கு கொடுத்து விடுங்கள், அவளே அதன் தாய் என்று. எவ்வளவு அருமையானது ஒரு தீர்ப்பு! அந்த தாய் அந்த பிள்ளையை சந்தோஷமாய் வாங்கி கண்ணீரோடு செல்கிறாள். இந்த தீர்ப்பை கேட்டவுடன் இஸ்ரவேல் ஜனங்கள் நியாயம் விசாரிக்க தேவன் அருளின ஞானம் ராஜாவிடம் உள்ளது என்று சொல்லி அவனுக்கு பயப்படுகிறார்கள். இதை கேட்டவுடன் நீங்க நினைக்கலாம், சாலமன் ராஜா காலத்தில் பிறந்திருக்கலாமே என்று. அப்படித்தானே இப்ப எல்லாம் காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த காலத்திலே ராஜாக்கள் உடனுக்குடன் தீர்ப்பு வழங்கி விடுவார்கள். ஆனால் இப்ப ஒரு சின்ன வழக்குக்காக கோர்ட்டுக்கு போனால் வருடங்கள் உருண்டோடினாலும் அந்த வழக்குக்கு ஒரு முடிவே இல்லாமல் நடந்து கொண்டே இருக்கும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, பயப்படாதீர்கள். கர்த்தர் சாலமன் ராஜாவின் நாட்களில் மாத்திரமல்ல, இன்றும் உங்களுக்காக வழக்காடி நீதி செய்வார். அமேன். சங்கீதம் 140:12 படி சிறுமையானவரின் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார். அமேன். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இந்த வழக்கை குறித்து எதற்காக தெளிவாக சொல்கிறேன் என்றால், சங்கீதம் 72:4 வசனத்தின்படி ஜனத்தில் சிறுமைப்படுகிறவர்களை அவர் நியாயம் விசாரித்து ஏழையின் பிள்ளைகளை ரட்சித்து இடுக்கன் செய்கிறவனை நொறுக்குவார் என்ற வேத வசனத்தின்படி கர்த்தர் விசாரிப்பார் என்று நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசிப்பதற்காக. இங்கே சிறுமைப்பட்டவள் யார்? அந்த தாய், அந்த உண்மையான தாய், அந்த ஜீவனுள்ள பிள்ளையுடைய தாய். அவளுடைய வழக்கை சாலமன் ராஜாவின் மூலமாய் கர்த்தர் நியாயம் விசாரிக்கிறார். நீதி அவள் பக்கமாய் இருக்கிறதுனால அந்த ஏழையினுடைய பிள்ளை அவர் காப்பாற்றுகிறார். ராஜா அந்த பிள்ளையை கொன்று போட கட்டளை கொடுத்திருந்தும் கூட கர்த்தர் நீதி அவள் பக்கமாய் இருப்பதை அநேகர் அறிந்து உணர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக அந்த பிள்ளையை காப்பாற்றி இடுக்கன் செய்த அந்த மரித்த பிள்ளைகளுடைய தாயை கண்டிக்கிறார். ராஜா நிச்சயமாய் அவளை சிறைச்சாலையில் அடைத்திருப்பான். அவளுக்கேற்ற தண்டனையை அவளுக்கு கொடுத்திருப்பான். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இங்கே இந்த தாய் இந்த வழக்கிலே தன் பிள்ளை மடிந்து போய் விடுமோ என்று கதறுகிறாள். ராஜாவின் கட்டளையை கேட்டவுடனே அவள் இருதயம் எவ்வளவு துடிதுடித்திருக்கும். மிகுந்த வேதனைப்பட்டிருப்பாள். தன் கண் முன்னே தன் பிள்ளையை கொன்று விடுவார்களோ என்ற பயம். அதுபோலதான் உங்கள் வழக்குகளிலும் நீதியும் நியாயமும் புரட்டப்படும் பொழுது, கேஸ் ஒரு முடிவுக்கு வராத பொழுது என்ன நடக்குமோ என்று நீங்கள் துவண்டு போயிருப்பீர்கள். வேதனைப்பட்ட அந்த தாயின் இருதயம் அவள் பிள்ளையை
உயிருள்ள அவள் பிள்ளையை வெட்டாமல் அவள் கையில் கொடுத்தவுடன் எவ்வளோ மகிழ்ச்சி அடைந்ததோ, அதுபோல உங்கள் வழக்குகளிலும் நீங்கள் எதிர்பார்த்த முடிவு கிடைக்கும் பொழுது அந்த தாயை போல நீங்களும் மகிழ்ந்து களி கூறுவீர்கள். ஆமென், அல்லேலூயா. அப்பொழுது நீங்கள் என்ன சொல்வீர்கள்? சங்கீதம் 9வது சங்கீதம் 4வது வசனத்தின்படி, நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறீர் என்று. சங்கீதம் 9வது சங்கீதம் 4வது வசனத்தின்படி, நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறீர் என்று. நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர், இயேசு நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர், இயேசு நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். பொய் சொல்ல ஒரு மனுஷன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரனும் அல்ல. நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர், இயேசு நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். விசுவாசத்தை துவக்கியவர் இறுதி வரை வழி நடத்தி செல்வார். நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர், இயேசு நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். கரம் பிடித்தவர் என்னை கடைசி வரை கரை சேர்த்து மகிழ்ந்திடுவார். நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர், இயேசு நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். எனக்கு அன்பான தேவ ஜனமே, உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் நெய்பர்ஸ் மூலமாய், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாய் என்ன வழக்கு வந்திருந்தாலும், உங்களுக்கு முன்பின் தெரியாதவர்கள் போய் கையெழுத்து போட்டு உங்கள் சொத்தை அபகரிக்க நினைத்தாலும் பயப்படாதீர்கள், தைரியமாய் சொல்லுங்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 50வது அதிகாரம் 34வது வசனத்தை, எரேமியா 50வது அதிகாரம் 34வது வசனம், தைரியமாய் இந்த வசனத்தை நீங்கள் பறைசாற்றுங்கள். அவருடைய மீட்பரோவனில் வல்லமை உள்ளவர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். தேசத்தை இளைப்பார பண்ணுவதற்கும் பாபிலோன் குடிகளை தத்தளிக்க பண்ணுவதற்கும் அவருடைய வழக்கை அவர் நடத்துவார். ஆமென். அவருடைய மீட்பரோ, எரேமியா 50வது அதிகாரம் 34வது வசனம், அவருடைய மீட்பரோவனில் வல்லமை உள்ளவர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். தேசத்தை இளைப்பார பண்ணுவதற்கும் பாபிலோன் குடிகளை தத்தளிக்க பண்ணுவதற்கும் அவருடைய வழக்கை அவர் நடத்துவார். ஆமென். இங்கே நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், இஸ்ரவேல் தேசத்து ஜனங்களை, இஸ்ரவேல் புத்திரரை இளைப்பார பண்ணுவேன் என்று. அவர்கள் பாடுகள் அதிகம் பட்டதினால, அவர்கள் ஒடுக்கப்பட்டதினால, அவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டதினால, அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி நின்று அவர்களோட போராடுகிற பாபிலோன் குடிகளை தத்தளிக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வழக்கை அவர் நடத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அப்படிதான் நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் ரட்சிக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனக்கூட்டமாகிய உங்களுடைய வழக்கையும் கர்த்தர் நடத்த போகிறார். இன்றைய நாளில் இருந்து ஆமென், உங்களுடைய மீட்பர், உங்களுடைய இரட்சகர் வல்லமையுள்ள தேவன், அவர் பராக்கிரமசாலி, அவர் யுத்தத்தில் வல்லவர். அவர் யார்? அவருடைய நாமம் சேனைகளின் கர்த்தர் என்பது. ஆமென்.
எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை, ஒரு அருமையான கர்த்தருடைய மகள் அவள் பிதாக்கள் வைத்த சுதந்திரத்தை மீட்டுக் கொள்வதற்காக அந்த வழக்குக்காக கோர்ட்டில் கேஸ் நடக்கிறது. அவள் தனித்து நின்று போராடுகிறாள். அவளுக்கு உதவி செய்வார் யாரும் இல்லை. அவளுடைய வக்கீலும் கூட அவளுக்கு சப்போர்ட் பண்ணவில்லை. ஒரு நாள் அந்த வக்கீல் அந்த மகளை அழைக்கிறார். என்று கோர்ட்ல எதிர்த்தரப்பு வக்கீல் உங்களுக்கு எதிர்த்து நின்று கேள்வி கேட்பார் என்று அவளிடம் சொல்கிறார். அப்படி சொன்னவுடன் அந்த மகள் கேட்கிறாள், இது பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது, இன்றைக்கு இப்படிப்பட்ட காரியம் நடக்கும் என்று நீங்கள் முன்கூட்டியே சொல்லவில்லை என்று சொல்கிறாள். அப்படி சொன்ன கொஞ்ச நேரத்திற்குள்ளாகவே அந்த வக்கீலுடைய சின்ன வக்கீல் வந்து சொல்கிறார், இன்றைக்கு கேஸ் கிடையாது, எதிர்த்தரப்பு வக்கீல் ஒன்றும் கேட்க மாட்டார், நீங்கள் சும்மா போய் உள்ள போயிட்டு வந்தா போதும், வாய்தா வாங்கிவிட்டோம் என்று சொல்லி அந்த அன்பு மகள் தைரியமாய் உள்ளே போகிறாள். விதத்தை கரங்களில் வைத்துக்கொண்டு கோர்ட்டுக்குள் போகிறாள். ஜட்ஜி அவருடைய அரியணையில் அமர்ந்திருக்கிறார்கள். அந்த பைபிளை பார்த்தவுடன் ஒரு வக்கீல் ஓடி வந்து அதை கையில கொண்டு வரக்கூடாது, அதை அப்படி ஓரமாய் பெஞ்சிலே வைத்து விடுங்கள் என்று சொல்கிறார். இந்த மகளுக்கு அவள் கையில் வைத்திருந்த கேடகமே அதுதான். பைபிளை கீழே வைக்க சொன்னவுடன் நான் கரங்களில் வைத்துக் கொள்கிறேன் என்று சொல்கிறார். இல்லை இல்லை, இங்கேதான் வைக்க வேண்டும் என்று சொன்னதினால ஒரு ஓரமாயிருந்த பெஞ்சிலே கையில் வைத்திருந்த சுத்தமான கர்ச்சீப்பை விரித்து அதன் மேல் அந்த வேதத்தை வைக்கிறாள். வைத்துவிட்டு அவள் அந்த கூண்டில் போய் நிற்கிற வேளையிலே எதிர்த்தரப்பு வக்கீல் வந்து விடுகிறார். இன்றைக்கு அவர் கேள்வி கேட்பார் என்று அந்த அன்பு மகளுக்கு தெரியாது. உள்ளத்தின் ஆழத்திலே பயம் வந்தாலும் கூட நான் விசுவசிக்கிற கர்த்தரிடம் ஒரு சின்ன விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறாள். எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு ஞானத்தை தந்து வாயோடு வாயாயிருந்து அவர் கேட்கிற கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்ல இங்க நடத்துங்கப்பா என்று சொல்லி சின்ன ஜெபம். அவ்வளவு நேரம்தான் இருந்தது. என்ன நடந்தது? அந்த எதிர்த்தரப்பு வக்கீல் 1 நிமிடம் அல்ல, 5 நிமிடம் அல்ல, அரை மணி நேரத்திற்கு மேலாக அந்த சொத்துக்கு சொந்தமான அந்த அன்பு மகளிடம் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறார். அந்த அன்பு மகள் தன்னை தயார்படுத்தி கொண்டு போகாவிட்டாலும் கூட தான் என்று அவர் கேட்கிற கேள்விகளுக்கு அவள் வாயோடு வாயாயிருந்து கர்த்தர் பதில் சொல்கிறார். அவளுக்கே ஆச்சரியமாயிருந்தது. நானா பேசுகிறேன், நான் பயந்த சுவாபம் உள்ளவள், இந்த கேள்விகளுக்கு என்ன பதில் சொல்வது என்று எனக்கு தெரியாது, எப்படி எப்படி என்று ஆச்சரியப்படுகிற விதத்திலே அவள் பதிலை சொல்லிக் கொண்டிருக்கிற வேளையிலே ஜட்ஜும் கூட கர்த்தரை அறிந்த ஒரு சகோதரி இந்த அன்பு மகளுக்கு சப்போர்ட்டாய் சில காரியங்களை சொல்கிறார்கள். உடனே அந்த அன்பு மகளுடைய உள்ளம் மகிழ்ந்து களி கூறுகிறது. எல்லாம் கர்த்தருடைய சுத்த கிருபை என்று அவள் அறிந்து உணர்ந்து கொள்கிறாள். கர்த்தருடைய நாமத்தை அவள் மகிமைப்படுத்துகிறாள். வெளியே இறங்கி வந்த வேளையிலே சின்ன வக்கீல்கள் எல்லாம் அவளை அழகாய் பதில் சொன்னீர்கள் என்று பாராட்டுகிறார்கள். அவள் சொல்கிறாள், நான் சொல்லவில்லை, நான் நம்பின கர்த்தர் என்னை நடத்தினார், அவர் இல்லாமல் என்னால் ஒன்றும் கூடாது, அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம் என்று எல்லார் முன்னாலும் தைரியமாய் சொல்கிறாள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. ஆனாலும் கூட இந்த வழக்கு வியாஜ்யத்தில் அந்த அன்பு மகளுக்கு இன்னும் இடை கிடைக்கவில்லை. சத்துரு அவளோட போராடினாலும் கூட கர்த்தர் நிச்சயமாய் வாக்கு கொடுத்த தேவன், வாக்கு மாறாத தேவன். அவர் சிறுமையானவனின் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் விசாரிப்பார் என்று தைரியமாய் உறுதியாய் அவள் நம்பி காத்திருக்கிறாள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனடைந்து கழுகளை போல செட்டைகளை அடுத்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் அந்த அன்பு மகளுக்கென்று அவளுடைய பிதாக்கள் வைத்திருக்கிற சுதந்திரத்தை மீட்டுக் கொடுத்து அவளுக்கென்று அவர் வழக்காடி அவளுடைய பிதாக்கள் வைத்த சுதந்திரத்தை அவள் மீட்டுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். ஆமென், அல்லேலூயா. இந்த காரியத்திற்காக நீங்களும் உங்கள் ஜெபத்தில் அந்த அன்பு மகளுக்காக ஜெபிப்பீர்களா? 1 நிமிடம் நீங்கள் ஜெபித்தால் போதும், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென், அல்லேலூயா. சங்கீதம் 98:9 படி அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார்,
உலோகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடும் நியாயம் தீர்ப்பார். சங்கீதம் 98:9. அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். உலோகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடும் நியாயம் தீர்ப்பார். அமேன், அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, சொந்து போகாதீர்கள். வழக்கு வியாஜ்யங்களில் கர்த்தர் நிச்சயமாய் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார். துரிதமாய் நீதி செய்கிற நியாயாதிபதியாயிருந்து கர்த்தர் உங்கள் வழக்கிலே உங்களை ஜெயத்தை காண வைப்பார். அமேன். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நாம் எல்லாரும் சேர்ந்த ஒரு பாடலை பாடலாமா? உற்சாகத்தோடு, விசுவாசத்தோடு. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். எந்நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் களி கூறுவோம். நம் நேசரில் களி கூறுவோம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். எதை நினைத்தும் கலங்காமல் எப்போதும் சோத்தரிப்போம். நாம் எப்போதும் சோத்தரிப்போம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இன்று காணும் எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம். நமக்காயுத்தம் செய்வார் இயேசு, நமக்காயுத்தம் செய்வார். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். நமக்கெதிராய் மந்திரமில்லை, குறி சொல்லல் எதுவும் இல்லை. சாத்தான் நம் காலின் கீழே, இன்று சாத்தான் நம் காலின் கீழே. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். காற்றையும் நாம் காண மாட்டோம், மழையும் பார்க்க மாட்டோம். வாய்க்கால்கள் நிரப்பப்படும், இன்று வாய்க்கால்கள் நிரப்பப்படும். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்திடுவார். இயேசு அதிசயம் செய்திடுவார். இயேசு அதிசயம் செய்திடுவார். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். எல்லாரும் சேர்ந்து சின்ன ஜெபத்தை ஏறெடுக்கலாமா? இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பு நல்ல தகப்பன் அப்பா, உமக்கு கொடானோடைய சோத்திரமா. வயதானவர்கள் வழக்குக்காக கோர்ட்டு கேசு என்று சொல்லி அலைந்து கொண்டிருக்கிறது. அதோடைய பார்வைக்கு வெளியரங்கமாய் இருக்கிறது ராஜா. இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பன், அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்று வாக்கு கொடுத்த தேவன் இன்றைய நாளிலிருந்து அவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பிலும் ஒரு முன்னேற்றத்தை கட்டளையிடுங்க தகப்பன். இந்த வழக்கு வியாஜ்யங்களில் வக்கீல்களோ ஜட்ஜோ மற்றவர்களோ அவர்கள் எதிராளிகளோ அவர்களுக்கு விரோதமாய் எழும்பாதபடிக்கு கர்த்தர் நீர் நியாயத்திற்கு நீதிக்கு ஜெயத்தை கிடைக்கச் செய்யுங்க தகப்பன். இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பன், அவர்களுக்காக வழக்காடுங்க ராஜா. யுத்தத்திலே வெற்றியை கொடுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பன். அப்படியே நீங்க செய்ய போறோம் தயவிற்காக நன்றி ஏசப்பா. ராஜாதே ராஜாவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பன், படுக்கையின் மேல் வியாதியாய் கிடைக்கிறவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவேன் சொன்னேரேப்பா. இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பன், அவருடைய வியாதி படுக்கையை மாற்றி போட்டு அவர்களுக்கு பூரண சுக பலன் ஜீவனை கொடுங்க ராஜா. அப்படியே நீங்க செய்ய போற அது கிருபைக்காக நன்றி ஏசப்பா. அப்பா, உமக்கு கொடானோடைய சோத்திரம். இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பன், ஆந்திர மாநிலத்தில் தெலுங்கானா மாநிலத்தில் வெள்ளத்தினால பாதிக்கப்பட்ட ஜனங்களை சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேனப்பா. இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பன், அந்த வெள்ளத்தினால் மூழ்கடிக்கப்பட்ட வீடுகளில் இருந்து அப்பா உடைய அன்பு பிள்ளைகள், அப்பா அம்மால் படைக்கப்பட்ட பிள்ளைகள் தப்பிச் செல்ல, ஜீவனோடு தப்பிக்க கிருபளித்திருளுங்க தகப்பன். அவர்கள் உயிருக்கு ஆபத்து வராதபடிக்கு காத்திருச்சுங்க தகப்பன். அரசாங்கம் எல்லா வேலைகளையும் எல்லா உதவிகளையும் செய்ய நீங்க கிருபளித்திருளுங்க ராஜா. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பன், மீட்பு குழுவினருக்கு
இசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உம்முடைய பாதுகாப்பை கொடுங்க தகப்பனே. இசப்பா உமக்கு கொடானுடைய ஸ்தோத்திரம் அப்பா. இசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளை கேட்டு உம்மை விசுவசிக்கிற உம்முடைய அன்பு பிள்ளைகள் எடுக்கிற காரியங்களில் எல்லாம் ஜெயத்தை கட்டளையிடுங்கப்பா. அவர்கள் விரும்புகிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கும்படி செய்ய தகப்பனே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. சல விதமான துதி கனம் மகிமை அனைத்தும் மக்கே உண்டாவதாக. நாத்துமாவே கத்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. நாத்துமாவே கத்தரை சோத்திரி, கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.